பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான தீய சக்தி உருவாச்சு. அது மட்டும் எனக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா இந்த உலகத்தையே என் காலடிக்கு கொண்டு வருவேன். வருஷங்களா அந்த பயங்கரமான தீய சக்தி எங்கேயோ சிறைப்பட்டு கிடக்கு. நான் கேள்விப்பட்டதை எல்லாம் வச்சு 100 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த தீய சக்தியோட ஆதார சக்தி என் கைக்கு எட்ட போகுது. என்ன தண்டிச்சவங்களை நான் தண்டிக்கிற நேரம் நெருங்கி வந்துச்சு. இனிமே யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சக்தியாலையும் என்ன தடுக்கவும் முடியாது. நான் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே செத்தவன். சிறைப்பட்டு கிடக்கிற அந்த பயங்கரமான சக்தியை விடுபட வச்சு அவங்க எல்லாரையும் நான் எரிக்காம விட மாட்டேன். என்னோட துன்பம் தீரப்போகுது. அவங்களோட துன்பம் ஆரம்பிக்க போகுது. கடைசியா எனக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். வேலசருடைய சக்தி கோலம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இஷ்மீர் நாட்டில் யாரும் இனிமே என்ன தடுக்க முடியாது. சார், நாம அவங்களுக்கு கோதுமை அனுப்புறதை நிறுத்திட்டோம்னா நீங்க கொண்டு வர போற புது சட்டத்துல கையெழுத்து போட மாட்டோம்னு ஹாலிஃபேக்ஸ் மிரட்டுறாரு. அவங்க சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கணக்கு வழக்குகளை நாம முடிக்க வேண்டியிருக்கு. பரேக் சார், நான் சொல்றது கேக்குதுங்களா? நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கணக்கு வழக்கு விசாரணை இந்த மாதிரி விஷயங்களை தானே நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த பதவி சேர்ல உள்ள வெல்வெட் மாதிரி என்ன மென்மையானவன் ஆக்கிடுச்சு. சார், நீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி தளபதியாக இருந்தாலும் இப்ப அதை விட்டுட்டு இந்த அரசாங்கத்துல ஒரு முக்கியமான அமைச்சர் பதவியில இருக்கீங்க. இந்த பதவி ரொம்ப பொறுப்பானது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். சார், பேரக் சார், நான் கத்துக் கொடுத்த பாடத்தை மறந்துட்டியான்னு? அதனை எப்பவும் மறக்கவே கூடாது. அரசரோட பாதுகாப்பு படை தலைவனா இருக்கிற நீ முன்னேறி தாக்கி எதிராளியை தோக்கடிக்கணும். உங்ககிட்ட நான் கத்துக்கிட்ட பாடத்தை இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நீங்க ஒரு வேலை செய்யணும் சார். நான் உங்க மாணவங்கிறத உங்ககிட்ட சண்டை போட்டு நிரூபிச்சாதான் நம்புவாங்க. உங்களுக்கு என் கூட சண்டை போறதுல ஆட்சேபணம் ஒண்ணும் இல்லையே. சார், நண்பர்களே, இவர்தான் மிஸ்டர் பரக், முன்னாள் படை தளபதி, இந்நாள் அமைச்சர்.
எனக்கு வால் பயிற்சி கத்து கொடுத்த வாத்தியார். தலை கவசத்துல இருக்கிற இறகை யாரு வெட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. நான் தான் ஜெயிக்க போறேன். நீ வாத்தியார மிஞ்சின சிஷ்யனா இல்ல வெறும் வாய்ச்ச விடால் வீரனாங்கிறத பாத்துடலாம். இதோ வாத்தியார் ரெடி. பிரமாதம் சார். இன்னும் உங்க வேகம் குறையல. என்ன ஜெயிச்சிட்டீங்க. வெலேரியஸ், என் மாணவர்களே தலை சிறந்த மாணவர் நீதான். அதை நினைச்சாலே பெருமையா இருக்கு எனக்கு. எல்லாரும் புறப்படுங்க, நாம சீக்கிரம் போய் ஆகணும். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நான் ஒரு போர் வீரனா யுத்த காலத்துல இருந்தது ஞாபகத்துக்கு வருது. அதை மறக்கவே முடியாது. உங்க பதவி மாறிடுச்சு. நீங்க இப்ப மந்திரி. என்னதான் இருந்தாலும் போர்க்களத்துல கிடைக்கிற சுகம் இந்த மந்திரி பதவியில கிடைக்காது. அதான் நீ எங்க பாத்திருக்கல. நான் பாத்துட்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா நீங்க தான் இதை பார்க்கல. சண்டையில உங்களுக்கு தெரியாம இதை நான் வெட்டி எடுத்துட்டேன். அப்படின்னா வேணும்னு என்ன நீ ஜெயிக்க வச்சியா? ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் வாத்தியாரும் தெய்வமும் ஒண்ணு. அவங்கள மிஞ்சின சிஷ்யனா இருக்கலாமே தவிர அவங்கள தோக்கடிச்ச சிஷ்யனா இருக்கக்கூடாது. நீங்க சொல்லி கொடுத்த கடைசி பாடத்தை நான் மறக்க மாட்டேன். கடைசி பாடமா? என்ன அது? வாழுற காலத்துல ஒரு மனிதன் ஒரு முறையாவது நன்றி உணர்வை காட்டியே ஆகணுங்கிறது தான் அது. நல்ல சமயத்துல வந்து கெடுத்துட்டீங்க. இந்த மந்திரத்துல நீ எப்பதான் விட போறிய தெரியல மெலோரா. இந்த மந்திரங்களை காரணம் இல்லாம நம்ம முன்னோர்கள் உருவாக்கல. மந்திரம் மாயன்னு சொல்லி அப்படி நீ என்னதான் பெருசா சாதிக்க போறிய எனக்கு புரியல. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்ற? இந்த மந்திர சுருளை உபதாய் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். புனித மாயத்தால இந்த கையுறைகளுக்கு சக்தி ஊட்ட முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள நீங்க நந்தி மாதிரி வந்துட்டீங்க. புனித மாயமா? உலகத்துல 2 வித மாயங்கள் இருக்கு. அத மனித மாயம், புனித மாயம்னு சொல்லுவாங்க. மனித மாயங்கிறது ஒரு குரு மூலமா நம்ம கத்துக்கிற கண்கட்டு வித்தை. ஆனா புனித மாயத்திற்கு ஈடிணையே கிடையாது. அது தெய்வம் வழங்கினது. நம்ம இஷ்பென் நாட்டை எந்த சூன்ய சக்தியும் நெருங்க முடியாதபடி ஒரு மந்திரக்கட்டை உருவாக்கி மந்திர மகாசபையோட பாராட்ட வாங்குறதுதான் என் லட்சியம். உன் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் எப்பவும் நான் துணையா இருப்பேன். தேங்க்ஸ்.